ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூடியூபர்ஸ் வந்து யூடியூப்பில் புதுசாக வந்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணனா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். லாங் வீடியோவுக்கு வந்து 4000 வாட்ச் அவர் இருக்கணும். அதுவே ஷார்ட் வீடியோவுக்கு வந்து 90 டேஸில் 10 மில்லியன் அந்த மாதிரி வியூஸ் வந்து இருக்கணும் அப்படின்னாங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இவங்க சொல்லுவாங்க. அதாவது புதுசாக நம்ம யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மானிட்டேஷன் ஆகணும் நம்ம இதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து யூடியூப் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக நமக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, இப்போ வந்து பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது பிப்ரவரி 1 2027 நார்மல் நம்ம வீடியோஸ் போடுறதுல 4000 ஹவர்ஸ்லேருந்து 8000 ஹவர்ஸாக அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம்ல, ஷார்ட்ஸ் வீடியோலையும் 10 மில்லியன்லேருந்து இப்போ 20 மில்லியன் அப்படியே டபுள் ஆகுறாங்க. இதனால வந்து எல்லாம் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்க, இப்போ வந்து மானிட்டேஷனுக்கு இப்போ கண்டினியூ வீடியோ இது எல்லாமே போட்டு உழைச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது இன்னொரு 4 மந்த் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 மந்த்க்குள்ள நம்ம இப்போ ஆகஸ்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஜனவரி வரைக்கும் தான் இருக்குது. அதனால இந்த 4 மந்த்க்குள்ள நம்ம மானிட்டேஷன் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அதுக்கு மேலே போனோம்னா நம்ம 8000 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து 8000 ஹவர்ஸ் வந்தால் தான் நமக்கு மானிட்டேஷனே கிடைக்கும். யூடியூப் தரப்பு வந்து இது சொல்லியிருக்காங்க. இது எதனால இந்த மாதிரி இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இன்னொருத்தவங்களோட வீடியோவை ஈஸியாக வந்து காப்பி பண்ணி அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம யூடியூப்ல இருந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கிரியேட்டர்ஸ் வந்து அவங்கவுங்க ஓன் கண்டென்ட் வந்து எப்படி தர்றாங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ரெண்டாவது என்னன்னா, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நாங்களும் வந்து புது கிரியேட்டர்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்ததை பார்த்து நம்ம வந்து பார்த்து பயந்து யூடியூபே வேணாம் அப்படின்னு பின்னாடி விலகிடக்கூடாது. எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் எந்த உச்சக்கட்டத்தையும் நம்ம அடையலாம். ஸோ முயற்சி பண்ணணும் நம்ம. அதனால நல்லா வந்து முயற்சி பண்ணி போடுங்க. ரெண்டாவது, இதுவே வந்து சாஸ்வதம் நம்ம சொல்ல முடியாது, 100% உறுதின்னு சொல்ல முடியாது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அது ஒரு சைடு கவனிங்க. இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். எப்போ வந்து எப்படி இது வந்து என்ன ஆகும் நம்மளால வந்து உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. இன்னொரு அப்டேட் என்னன்னா, அதாவது ஸ்டார்ட்ஸ் வீடியோக்கு வந்து நம்ம மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா பணம் வந்துட்டு இருக்கும். அதுல எந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கொண்டு வரல. ஆனா இப்போ புதுசா நம்ம பிப்ரவரி 1 யூடியூப் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு 90 டேஸ்க்கும் 90 டேஸ், அதாவது 90 நாளைக்கும் நம்ம 10 மில்லியன் வியூவர்ஸ் கொண்டு வந்தாதான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோல இருந்து 10 மில்லியன் வந்து 10 மில்லியன் வியூவர்ஸ் இருந்தாதான் வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல இருந்து நம்ம போடுற அந்த வீடியோக்கு வந்து நமக்கு பைசா, அதாவது பணம், அந்த மாதிரி பணம் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து பணம் கிடைக்காது. அந்த 90 டேஸ்ல நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் 10 மில்லியன் வரலன்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஆனா லாங் வீடியோஸ்க்கு வந்து எந்த சிஸ்டம் மாத்தல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4000 வாட்சர்ஸ்க்கு பதிலாக 8000 வாட்சர்ஸ் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டேன்னா அவங்க மந்த்லி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. ஆனா ஷார்ட்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க லைவ் போடலாம், லைவ்ல உள்ளது அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம நார்மலா அந்த ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தா 300 வாட்ச், அதை பத்தி ஒன்றும் அப்டேட் இன்னும் எதுவுமே வரல. அது வந்து நார்மலா அப்படியே தான் இருக்கு. அதை பத்தி வரல. இது வந்து டோட்டலா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வந்தாதான் நம்ம மானிட்டேஷனே போகும். அந்த இது மட்டும் தான் அதுவும் சேஞ்ச் ஆயிருக்குது. அதே மாதிரி நம்ம 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வீடியோல இருக்கிறது வந்து இப்போ வந்து 90 டேஸ்ல, அதுவும் 90 டேஸ்ல இருக்கணும். இருக்கிற 90 டேஸ் உள்ளத இப்போ வந்து 90 டேஸ் அதே வச்சுட்டு அதுல அதே டபுளா, அதாவது 2 மடங்கா பண்ணிருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்சியோட ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா வியூஸ் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நல்லா ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பை அதுக்கேற்ற மாதிரி நமக்கு புஷ் பண்ணோம். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பெரிய யூடியூபர்ஸு கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் போகும். ஒரு வீடியோ போட்டதும் மில்லியன் கணக்கில்
கணக்குல லேக் கணக்குல கூட வியூஸ் போயிருக்குது. ஆனா இந்த ஒரு சிஸ்டம் புதுசா அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கே கூட வியூஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்போ நம்ம புது கிரியேட்டர்ஸ் நம்மளுக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப அவசியம் இதுல வந்து. ஸோ நம்ம ஒரு இதுல மானிட்டேஷன் ஆகுற வரைக்கும் பொறுமையா இருந்து வீடியோ வந்து கண்டினியூவா அப்டேட் பண்ணுங்க. டெய்லி அப்டேட் பண்ணீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுங்க. அப்படி இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா 2 டேஸ் ஒன்ஸ் கரெக்டா அப்டேட் பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து கரெக்டான ஒரு ரீச் ஆகுறதுக்கு யூடியூப்ல வந்து ஒரு என்ன சொல்றது அடுத்த லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு ஒரு சீக்கிரம் வந்து நம்ம மானிட்டேஷன் பண்ண முடியும். நம்ம பண்ண முடியும், அதை அச்சீவ் பண்ண முடியும். ஆமா, இது வந்து எப்பவுமே அதாவது எல்லாரும் சொல்றதுதான். நம்ம என்ன சொல்றோம், நம்ம ஒவ்வொரு தடவை என்ன ஒவ்வொரு கண்டென்ட் ஒவ்வொரு இது பண்ணும்போது நமக்கு ஒரு டென்ஷன் எரிச்சல், நமக்கு வேலை இது நம்மளோட வீட்டு இது பசங்க எல்லாத்தையும் நம்ம கன்ஃபியூஷன் பண்ணி எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் நம்ம வந்து இந்த இது யூடியூப்ல வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு ரொம்ப பொறுமை அந்த மாதிரி பொறுமையா இருந்தாதான் நம்ம வந்து இதுல சாதிச்சு முன்னேற முடியும். கீழே இருந்து நம்ம அதாவது சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல ஆயிருக்க எல்லா யூடியூபர்ஸும் இந்த மாதிரி எல்லா இதையும் இது பண்ணி தான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வளர்ந்து வர்ற நம்மளும் இதே தான் ரொம்ப பொறுமையா இருந்து பண்ணா நம்ம எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே ஜெயிக்க முடியும். ஆனா இந்த புது சிஸ்டத்தை பார்த்து நீங்க பயந்துராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஒரு நீங்க சப்போஸ் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, என்னால டெய்லி போட முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸாவது போடுங்க. வீக்லி 3 வீடியோ போடுங்க. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம ஈஸியா மானிட்டேஷன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இது 8000 வாட்ச் ஹவருங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, ஆனாலும் வந்து நம்ம வந்து முயற்சியை வந்து விடக்கூடாது. விடாம நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தா நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். இது இன்னும் 4 மாசம் இருக்குது. அதான் 4 மாசத்துக்கு இருக்குது. அதுக்குள்ள நம்ம இப்போ வளர்ந்து வரவங்க எங்களை மாதிரி இப்போ எங்களை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கவங்க அது மாதிரி நிறைய பேர் இப்போ புதுசா கிரியேட் பண்ணி யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு சீக்கிரம் இதானா ரொம்ப மானிட்டேஷன் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம அந்த இதுல நம்ம ரீச் பண்ணலாம்னா கண்டிப்பா அந்த 4000 நம்ம பண்ணும்போது அந்த 8000 நம்ம அச்சீவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருப்போம். இதனால யாருமே நம்பிக்கை விடாதீங்க. ஷார்ட்ஸும் எல்லாமே போடுங்க. எல்லாமே நல்ல ஓன் கண்டென்ட் ஓன் கிரியேட்டர் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அதே ஃபாலோ பண்ணுங்க. நல்ல எல்லாருமே கண்டிப்பா ஜெயிக்கலாம். இன்னொன்னு இந்த சிஸ்டம் யூடியூப் சிஸ்டம்ல இன்னொன்னு என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிப்ரவரியில தான் வந்து இது வந்து அறிவிக்க போறாங்க. இந்த பிப்ரவரி மாசத்துக்கு முன்ன இப்ப ரீசெண்டா நம்ம புதுசா கிரியேட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்லையா யூடியூபர்ஸ், அவங்க வந்து அந்த பிப்ரவரி மந்த்துக்கு முன்னாடி 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த 8000 வாட்ச் ஹவருக்கு போகாது. சப்போஸ் அவங்களால மானிட்டேஷன் பண்ண முடியல 4000 வாட்ச் ஹவர் அப்படின்னா அந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து அவங்க புதுசா அப்டேட் பண்றாங்க இல்லையா, அந்த சிஸ்டம் படி 8000 வாட்ச் ஹவர் கண்டிப்பா தேவை. 20 மில்லியன் ஷார்ட்ஸுக்கும் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்ப என்னன்னா ஏற்கனவே யூடியூப் இதெல்லாம் ஆயிருக்கும், இதெல்லாம் மானிட்டேஷன் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து எந்த வித அப்ளிகபிள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எந்த இதுவுமே கிடையாது, அவங்களுக்கு எந்த அப்ளிகபிள் இல்ல. ஆனா புதுசா கிரியேட் பண்ணவங்களுக்கு தான் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றாங்க. சீக்கிரம் நம்ம மானிட்டேஷன் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு மானிட்டேஷன் நம்ம பண்ணல பிப்ரவரி மந்த்துக்குள்ள அப்படின்னா தான் அந்த அவங்க அப்போதைக்கு என்ன அப்டேட் பண்றாங்களோ அதுதான் நம்மளுக்கு இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து சீக்கிரமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ வந்து நிறைய போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. Thank you very much. Bye. Bye. फोटो मोटे तला thumbnail create